பவள விழா பாப்பான்னு சொல்றதெல்லாம் அது வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா இவ்வளவு பெரிய கட்சி சார் அது. ஆனா அந்த கட்சி யார்கிட்ட போகுது? பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். விஜய் அவர்களும் சொல்றாரு, அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு, என்ன நீங்க தொற்றுக்கவே கூடாதுன்றாரு சார். அவர் தொட்டுட்டாங்களா சார் உண்மையிலே திமுக? இல்ல அதுதான் அவர் அதுதான், அதனாலதான் அந்த கடைசியா பேசுறாரு. அதுதான் அவருடைய இனிவரும் காலங்களில் திமுகவிற்கு சொல்லக்கூடிய பதிலும் அதான். ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். பவள விழா பாப்பான்னு சொல்றதெல்லாம் அது வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா இவ்வளவு பெரிய கட்சி சார் அது. ஆனா அந்த கட்சி யார்கிட்ட போகுது? இன்னைக்கு யார்கிட்ட நாளைக்கு போகுது? உதயநிதி ஸ்டாலின் தான் போகுது. அவர் பாப்பா தானே. பவள விழான்ற ஒரு கட்சி இன்னைக்கு அந்த பாப்பா கிட்ட தானே போகுது. பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா, நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே. அவர் விஜய் அவர்களோட ஒரு மோதி பார்க்கும்போது அவருடைய அரசியல் களம் எப்படி சார்? இல்லைங்க, அது ரொம்ப உதயநிதிக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். எல்லா விதத்துலையுமே டஃப்பாக இருக்கும். முதல் கம்பேரிசன் டெல்டாவில் வந்து இந்த நெற்பயிர்கள்லாம் நாசமாச்சு சார். அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கண்டனம்லாம் தெரிவித்தார். என்ன அரசு என்ன நடவடிக்கை எடுத்து சின்ன பல்வேறு குற்றச்சாட்டு வச்சார். பதிலுக்கு வந்து திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து அதிமுக குரல் கொடுக்க வாய்ப்பு இருக்காதா? அவங்க ஆட்சியில் யார் இருக்கா? அது மாதிரி எடப்பாடி கேட்குறாரு சார். நெல் மழையில் நனைஞ்சு மழையில் யார் நனைய விட்டா? இங்கே மாநில அரசு நனைய விட்டு. ஏன்னா போதிய அவங்களுக்கு வந்து கிடங்குகள் இல்லை. இதை விட்டுட்டு அப்போ யாருடைய தப்பு இது? நெல்லோட ஈரப்பதம் அதிகமானது யாருடைய தப்பு? விவசாயி வேணும்னே நெல்லை தூக்கி தண்ணியில் போட்டானா? ஊற வச்சா வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டான். இல்ல விதைக்கு போட்டானா? விதை நெல்லை வைக்கணும்னு ஆசைப்பட்டான். முளைச்ச பிறகு வைக்கலான்ட்டு இல்ல. ஈரப்பதம் நெல்லில் அதிகமானதுக்கு மழையில் நனைந்தது காரணம். மழையில் நனைந்ததற்கு அடிப்படை ஏன் மழையில் நனைந்தது நெல்? நீங்க ப்ராப்பரா அது தார்பாலின் கூட போட்டு மூடல, லாரியிலே அப்படியே வச்சிருந்தீங்க, சென்ட்ரல்ல அப்படியே போட்டு வச்சிருந்தீங்க, முளைச்சிருச்சு. அப்போ நெல் ஈரப்பதம் அதிகமாக தான் ஆகும். இவங்களுடைய நோக்கம் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பணத்தை வாங்கி தருவதில்லை, அரசியல் பண்ணுறது தான் இதோடைய. நம்மளை பிளேம் பண்ணிடக்கூடாதுன்ற அப்போ இந்த பிளேம் கேமை அழகாக நகர்த்தி அந்த பக்கம் விடுறாங்க. அவரும் வந்து இந்த ஆரிஜினை தோண்டாம அவர் வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் நிரந்தர டிஜிபி வருவாங்களா மாட்டாங்க? அது ரொம்ப சிக்கலான, இவங்களே சிக்கல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சார், இந்த இன்ட்ரம் இவர் டிஜிபி இருக்கிற போது தான் ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள், ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன சார் அவங்க கவலைப்படுவாங்களா இல்லையா? தேனான் போதர் அவர்கள் அதை பற்றி அவர்கள் துளியும் கூட கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் இலக்கெல்லாம் அமைச்சர் ரகுபதி சொன்ன மாதிரி எங்களுடைய குறி தேர்தல் தான் ஒரே குறி, மற்ற நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வாருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். டெல்டாவில் வந்து இந்த நெற்பயிர்கள்லாம் நாசமாச்சு சார். அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கண்டனம்லாம் தெரிவித்தார். என்ன அரசு என்ன நடவடிக்கை எடுத்து சின்ன பல்வேறு குற்றச்சாட்டு வச்சார். பதிலுக்கு வந்து திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து அதிமுக குரல் கொடுக்க வாய்ப்பு இருக்காதா? அவங்க ஆட்சியில் யார் இருக்கா? அது மாதிரி எடப்பாடி கேட்குறாரு சார். ஐ திங்க் த பெர்சன்டேஜ் ஆஃப் மாய்ஸ்சர் அதுதான் பிரச்சனை. ஆமாம். எதுக்குங்க நெல்ல மாய்ஸ்சர் வந்துச்சு? இவங்க வந்து நேரத்துக்கு அதை யாரும் நீங்கள் ப்ராப்பரான சென்டர் அமைச்சு அந்த நெல்லை போய் நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா எதுக்கு மாய்ஸ்சர் வருது? அதை விட்டாங்க. இப்போ அந்த மாய்ஸ்சர் பெர்சன்டேஜில் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. புரியுதுங்களா? அடிதெல்லாம் எழுதியிருக்காரு. நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈரப்பதம் எப்படி அதிகரிச்சிச்சு? நெல் மழையில் நனைஞ்சதுனால. மழையில யார் நனைய விட்டா? இங்கே மாநில அரசு நனைய விட்டு. ஏன்னா போதிய உங்களுக்கு வந்து கிடங்குகள் இல்லை. இதை விட்டுட்டு அப்ப யாருடைய தப்பு இது? நெல்லோட ஈரப்பதம் அதிகமானது யாருடைய தப்பு? மாநில அரசு தான். அப்ப அதை விட்டுட்டு இவங்க போய் மத்திய அரசிட்ட கேள்வி அழுத்தம் தருவாரா? நான் வந்து ஏசி கார் அனுப்புறேன்றது வாட் இஸ் திஸ்? ஒன்று வந்து இதுல வந்து இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது பாருங்க. என்னன்னா இதுல என்ன வருத்தம்னா, ஏன்பா ஈரப்பதம் அதிகமாயிடுச்சுன்னு கேட்கறதுக்கு அந்த பக்கமும் ஆள் இல்லை. எங்க கேட்டுருவாங்களோன்றதுக்காக இது வந்து கவுண்டர் பண்றோம். ஏன் கேட்கல? நீங்க வந்து அதுதானங்க கேட்கணும். சரி, நெல்லுக்கு ஈரப்பதம் 30% கூட நாங்கள் வாங்குறது சொல்கிறப்ப ஏன்பா ஈரப்பதம் வந்துச்சு? அந்த கேள்வி வருது. அந்த கேள்வி இங்கே வரணும்ல.
அதை ஏன் கேட்கல? விவசாயி வேணும்னே தூக்கி நெல்லை தூக்கி தண்ணியில் போட்டானா? ஊற வச்சு வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டான்? இல்லை விதைக்கு போட்டானா? விதை நெல்லை வைக்கணும்னு ஆசைப்பட்டான்? முளைச்ச பிறகு வைக்கலான்ட்டு இல்லை. இப்போ நெல்லை வந்து ஈரப்பதத்தை அதிகரிப்பதற்கான காரணம் யார்? மாநில அரசு தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்கள ப்ளேம் பண்ணாமல் நாங்கள் பர்சன்டேஜில் விளையாடிட்டு இருக்கோம்னு டிஎம்கே எவ்வளோ அழகாக நரேட்டிவ்ஸை மாற்றி விட்டாங்க பார்த்தீங்களா? ஆனால் இப்போ வந்து இதை வந்து எடப்பாடி கேட்பாரான்ற மாதிரி அதையும் வந்து எடப்பாடி என்ன கேட்கணும்? ஏன் ஈரப்பதம் அதிகமாச்சு அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? காத்தில் ஈரப்பதம் வந்து நெல் மூட்டைக்குள் சென்று விட்டதா? காத்தோட காத்தா போயிச்சா? ஈரப்பதம் நெல்லில் அதிகமானதுக்கு மழையில் நனைந்தது காரணம். மழையில் நனைந்ததற்கு அடிப்படை ஏன் மழையில் நனைந்தது நெல்? நீங்கள் ப்ராப்பராக அது தார்பாலின் கூட போட்டு மூடல, லாரியிலே அப்படியே வச்சுருந்தீங்க, சென்ட்ரலில் அப்படியே போட்டு வச்சுருந்தீங்க, முளைச்சிருச்சு. அப்போ நெல் ஈரப்பதம் அதிகமாக தான் ஆகும். அப்போ இது போய் 27%, இப்போ 22%ன்னு பேசியிருந்தீங்கன்னா வாட் இஸ் த இது? அப்போது இப்போ இவங்களுடைய நோக்கம் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பணத்தை வாங்கி தரதில்லை, அரசியல் பண்ணுறது தான் இதோடைய. எங்க நம்மளை ப்ளேம் பண்ணிடக்கூடாதுன்ற. அப்போ இந்த ப்ளேம் கேமை அழகாக நகர்த்தி அந்த பக்கம் விடுறாங்க. அவரும் வந்து இது இந்த ஆரிஜினை தோண்டாமல் அவர் வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு. நான் பிரதமர்கிட்ட போய் கடிதம் எழுதுங்க. பிரதமர்கிட்ட கடிதம் எழுதுங்க, நீ மொத்தத்தையும் நீ வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா வாங்கி வாங்குங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கடித மீனவர்கள் வந்து அட் த எண்ட் ஆஃப் தி டே விவசாயிக்கு இதனால என்ன லாபம் நட்டம்? இவங்க அரசியல் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. இன்னும் அதை வந்து முடியாது, அந்த டிபேட் முடியாது, மொத்தமாக முளைச்சி போயிடும், கற்கவாயிடும், டைமும் முடிஞ்சு போய் அதுவும் நாசமாக போயிடும். அவனுக்கு வந்து நாம போட்டு அனுப்பிச்சிட வேண்டியது, அவ்வளோதான் சார். அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் நிரந்தர டிஜிபி வருவாங்களா மாட்டாங்க? ஏங்க அது ரொம்ப சிக்கலான, இவங்களே சிக்கல் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக ஒரு அதிகாரி சீனியாரிட்டியில் தானே போடணும். போடாமல் இப்போ 2 பேருடைய கன்சர்னில் தான் இது நடக்கணும். நீங்கள் எழுதி அனுப்புவீங்க இத்தனை பேரை, அதில் வந்து என்ன சொல்கிறது, யூபிஎஸ்சி வந்து சில அனுப்புவோம். ஓகே, ஆனால் இவங்க எதுக்கு பொறுப்பு டிஜிபி போட்டு இப்போ எழுதி அனுப்பிட்டு இருக்காங்க? அவங்க தே வாண்ட் to have this DGP till the elections. அதுதான் வந்து. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சார், இந்த இன்ட்ரம் இவர் டிஜிபி இருக்கிற போது தான் ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள், ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன சார் அவங்க கவலைப்படுவாங்களா இல்லையா? They are not bothered. அவர்கள் அதை பற்றி அவர்கள் துளியும் கூட கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் இலக்கெல்லாம் அமைச்சர் ரகுபதி சொன்ன மாதிரி எங்களுடைய குறி தேர்தல் தான் ஒரே குறி, மற்ற நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும், எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. குத்துனா தானே சார் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எப்படி ஜெயிப்பாங்கன்னு அவர் எப்படி ஓவர் கான்ஃபிடன்ஸ் அவர் வேலை இல்லைங்க. அவங்க வந்து பணத்தை கொடுத்து வாங்கிடலாம், பணத்தை கொடுத்துட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுக்கலாம், 5000 ரூபாய் கொடுக்கலாம், தேர்தல் வாக்குறுதின்ற பேர்ல மறுபடியும் பொய்யல்லி தெளிக்கலாம், அப்படிலாம் பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல. மேபி அது அந்த கான்ஃபிடென்ட்ல தான் அவர் சொல்றாரு. அதுதான் மக்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள். அவங்களை எதுவுமே ஏமாற்ற முடியாது. அவர்களை நீங்கள் ஏமாற்றவே முடியாது. போன ஆண்டு போன தேர்தலின் போது மக்களுக்கே அதிருப்தியா இருந்தது. யார் மேல? அதிமுக மேல. இவங்க என்னடா ஓவரா போய் டெல்லியில முகாமிட்டு இருக்காங்க, டெல்லியோட கட்டுப்பாட்டுல தமிழ்நாடு வந்துருச்சு, எப்படி இருந்த கட்சி இந்த மனநிலை இருந்தது. இந்த மனநிலையில நீங்க அறுவடை பண்ணிட்டீங்க. ரைட்டுங்களா? ஆன்டி பிஜேபி வச்சுதான் இன்னைக்கும் அதே மக்கள் மீது உங்க மேல என்ன மனநிலை இருக்கு? சூப்பர் ஆட்சி மீண்டு வரணும்னு எவனா நினைக்கிறாங்களா? திராவிட மாடல் 2.0 நீங்க சொல்லிக்கிறீங்க, மக்கள் நினைக்கிறாங்களா? மக்களுடைய மனது ஃபுல்லா நீங்க வந்து எப்பா 2க்கும் நடுவில் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போதும், ஒரு புதுசா ஒருத்தர் வராரு, வில் கோ வித் ஹிம் அப்படின்ற மனநிலையில் இருக்காங்க. நீங்க அந்த மனநிலை எப்படி மாத்திர முடியும்? எப்படி நீங்க வந்து தலைகீழ தண்ணி குடிச்சாலும் மக்களை மாற்றவே முடியாது. பிகாஸ் அகெயின் தே ஆர் பிரில்லியன்ட். விஜய் அவர்களும் சொல்றாரு, அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு, என்ன நீங்க தொற்றுக்கவே கூடாதுன்றாரு சார். அவர் தொட்டுட்டாங்களா சார் உண்மையிலே திமுக? இல்லை, அதுதான் அவர் அதுதான், அதனால தான் அந்த கடைசியா பேசுறாரு. அதுதான் அவருடைய இனிவரும் காலங்களில் திமுகவிற்கு சொல்லக்கூடிய பதிலும் அதான் இருக்கும். அப்போ இந்த பவள விழா பாப்பான்னு சொல்றதெல்லாம் அது வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா இவ்வளோ பெரிய கட்சி சார் அது வந்து நம்ம. ஆனால் அந்த கட்சி யார்கிட்ட போகுது இன்னைக்கு? யார்கிட்ட நாளைக்கு போகுது? உதயநிதி ஸ்டாலின் தான் போகுது. அவர் இருக்கிற எல்லா தலைவர்களையும் விட ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ், வயது இது அப்படிலாம் சொல்லலாம். இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் வயதில் குறைந்தவர் தானே, ரைட்டா? அவர் பாப்பா தானே, அப்படி எடுத்துக்கலாம், அப்படிதான் எடுத்துக்கணும். ஓகே, ஏன்னா இல்லை அதை தானே மீனிங் இருக்கு.
இப்போ ஆராசா இருக்கிறாரு, அவருக்கு இந்த கட்சியின் தலைவராக பொதுச் செயலாளராக தலைவராக வருவதற்கு தகுதி இருக்கா இல்லையா? இருக்கு. கனிமொழி இருக்காங்க, தகுதி இருக்குதா இல்லையா? அதே மாதிரி திருச்சி சிவாவுக்கு இங்க வந்து தகுதி இருக்குதா இல்லையா? இருக்கு. அது மாதிரி தகுதி வாய்ந்த தலைவர்கள் பல பேர் இருக்காங்களே. ஆமா. அவங்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கப்படல. அடுத்த தலைவர் யாருன்னு இங்க முடிவு பண்றாங்க? உதயநிதி. அப்ப உதயநிதி இவர்களெல்லாம் வயதில் சிறியவரா இல்லையா? இவர் தான் வயதில் சிறுவரை தாண்டி பெருசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கேள்வி வருது. எக்ஸ்பீரியன்ஸை விட்டு தருங்க, அது ஃபேமிலியிலே இருந்திருக்குங்க. நீங்க நானும் எங்க அப்பாவும் உட்காந்து சாப்பிடும்போது நாங்க பேசி இருந்ததும், நானும் என் குழந்தைகளும் உட்காந்து சாப்பிடும்போது பேசி இருந்ததுக்கும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது பேசி இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் தான். அவர் பாலிடிக்ஸ் தான் பேசியிருப்பார். குழந்தையிலிருந்து பேசியிருப்பாங்களா? அது ஆனா அதை நான் குறைத்து மதிப்பிடல. அவருக்கு வந்து இதை பத்திய ஓவரால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். ஓகே. ஆனா இங்க வந்து சீனியாரிட்டின்னு வரும்போது நிறைய பேர் இருக்காங்க சார். முருகன்ல இருந்து ஆராசால இருந்து எங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. அதான் அப்போ அவர்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வயதில் பாப்பா தானே. பவழ விழான்ற ஒரு கட்சி இன்னைக்கு அந்த பாப்பா கிட்ட தானே போகுது. அடுத்து அவர் விஜய் அவர்களோட ஒரு மோதி பார்க்கும்போது அவருடைய அரசியல் களம் எப்படி சார் இருக்கும்? இல்லைங்க, அது ரொம்ப உதயநிதிக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். எல்லா விதத்துலையுமே டஃப்பா இருக்கும். முதல் கம்பேரிசன் க்ரௌட்லேருந்து ஆரம்பிக்கும். அடுத்த கம்பேரிசன் எப்படி மீடியா அதை கவர் பண்ணுது அப்படின்றத ஆரம்பிக்கும். அடுத்த நாள் எத்தனை பேப்பர்களில் எத்தனை தொலைக்காட்சிகளில் எவ்வளோ டிபேட் ஆகுது அப்படின்றது, அது எப்படி பேசு பொருளாக மாறுது அப்படின்றது, இப்படி எந்த விதத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணால் கூட அதுக்கடுத்து அது ஏற்படுத்துகிற தாக்கம் சமூகத்தை ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப பேசிக். இதெல்லாம் தான் மக்களுடைய ஐடியாவை, சிந்தனையை இல்லை முடிவெடுக்கும் திறனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மேட்ரு. ஓகே. நீங்கள் நான் சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீ பார்த்தீங்கன்னா உதயநிதி ரோட்டில் நடந்து வராரு, ஏதோ 4-5 பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் நடந்து வந்தால் என்ன ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியுது. விஜய் வீட்டை விட்டு அவருடைய அதை கேமரா வைக்காத ஒரே இடம் கேட்டுக்கு இன்சைடு தான் இது வரையும். ஆமாம். கேட்டை விட்டு இறங்கினாருன்னா கார்லேருந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஃப்ளைட்டில் போகிறது வரையும் ஃபாலோ பண்ணோம். உள்ளே விட்டா நாளைக்கு இவங்களும் ஒரு ஜெட் எடுத்துகிட்டு பேரலாக கவர் பண்ணிட்டு போவாங்க போல இருக்குது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஜோக்ஸ் அப்பார்ட், அப்போ அங்கே வர்ற கூட்டம், மீடியா அட்டென்ஷன், அதுக்கு அடுத்த நாள் மக்கள் மத்தியில் இந்த நிகழ்வு ஏற்படுத்திய உரையாடல், ஓகே, அவங்க டிஸ்கஷன் பெரிய டிபேட்டாக மாறுது இல்லை. சின்ன லெவல்லேருந்து நேற்று யூடியூப் ஆரம்பித்த சேனல்லேருந்து பெரிய பெரிய சேட்டலைட் சேனல்ஸ் வரையும், இன்டர்நேஷனல் சேனல்ஸ் வரையும் இதை டிபேட் ஆக்குறாங்க இல்லையா? அப்போ இவ்வளோ இம்பேக்ட், இந்த இம்பேக்ட் மக்கள் மனதில் ஏற்படுத்துகிற தாக்கம், இதெல்லாமே கம்பேர் பண்ணா அந்த ஸ்கேல் வந்து விஜய்க்கு இவ்வளோ இருந்ததுன்னா அவருக்கு இவ்வளோ இருக்கும். ஏன்னா சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாரு, ஆனால் அதை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பெருசாக பேச மாட்டாங்க. இதே வந்து விஜய் நாளைக்கு டிஎம்கேக்கு அகென்ஸ்டாக குற்றச்சாட்டு வைக்கும் போது கண்டிப்பாக பேசி தானே சார் ஆவாங்க. அதை மறைக்க முடியாது இல்லை, உறுதியாக பேசி தானே ஆகணும். அல்டிமேட்லி இங்கே வந்து எல்லாருக்கும் பிஸ்னஸ் தானேங்க. ஆமாம். இப்போ விஜய் இங்கேருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக காட்டிகிட்டே போகிறாங்களே, என்ன அர்த்தம்? ஏன் அப்படி காட்டணும்? அவங்க விஜய் உள்ள பாசம் இல்லை. மக்கள் பார்க்குறாங்க, டிஆர்பி ரேட்டிங் ஜாஸ்தியாக வருது, உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டிங் ரேட்டு நீங்கள் விளம்பரத்துக்கு வாங்குற அட்வர்டைஸ்மெண்ட் டேரிஃப் இருக்குல்ல, அது பயங்கரமாக உயருது, உங்களுக்கு லாபம் வருது. அதே விஜய் ஈவினிங் நீங்கள் டிஸ்கஷன்ற பேரில், டிபேட்ன்ற பேரில் நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க, ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் அந்த இடத்துல அரசை சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ரொம்ப நீண்ட நேரம் பிஸ்னஸ் பண்ணி சம்பாரிச்சுக்கிறீங்க சார். இனிமேல் அது விஜய்கிட்ட எடுபடுமான்ற கேள்வி வருது சார். ஏன்னா வந்து மீடியாவை எல்லாமே டிஎம்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஏங்க கண்ட்ரோல் பண்ணாலும் இனிமே ஒரு பாயிண்ட் இன் டைமில் தே வில் பிகம் ஃப்ரீ. அதை தான் என்னைக்கு மீடியா இப்போ மீடியாவும் கன்வின்ஸ் ஆகிருப்பாங்க, ஆனால் பவர் இவங்கள்ட்ட தான் இருக்குது. கொஞ்சம் கிட்ட வரும்போது, ஓகே, தேர்தல் நேரம் கொஞ்சம் கிட்ட வரும்போது அடி போதும், இனிமேல் அவங்க பவர் வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு, வில் பி ஃப்ரீ, அவன் சொன்னா கண்டுக்காத அப்படின்றாங்க. ஏன்னா 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார் எல்லா டிபேட்டுமே அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக நோக்கியே பேசிட்டு இருந்தாங்க, மீடியாவே ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டுச்சு சார். இப்போ வந்து கொஞ்ச நாள் தானே, ஓகே, மீடியா வந்து தன் நிறத்தை டக்குன்னு மாத்திரும், கையில் வச்சிருந்த அந்த விலங்கெல்லாம் உடச்சி வந்துருவாங்க. அப்படிதான் இருக்கும். ஓகே சார், நம்ம பார்ப்போம் சார் அந்த மாதிரி நிகழ்வு நடக்குதா இல்லையான்றது. உறுதியாக நடக்கும். ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ.